அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு டிஃபரன்ஸான ஜாதகம். செகண்ட் மேரேஜ்லேயும் வந்து பெருசாக ஜபிக்க முடியாத ஜாதகம். ரெண்டு பேத்துக்குமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேத்துக்குமே செகண்ட் மேரேஜ் தான். இந்த வாழ்க்கை வந்து முடிவை நோக்கி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு ஜாதகம். எதனால இந்த மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இல்லை, அதுக்கு வந்து ஜாதகம் வந்துட்டு இருக்கு. ரெண்டு ஜாதகத்தையும் நான் போட சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து மனைவியோட ஜாதகத்தை போட சொல்கிறேன். துலாம் லக்னம், 3ஆம் இடத்துல சனி, 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல செவ்வாய், 8ஆம் இடத்துல குரு சுக்கிரன், 9ஆம் இடத்துல புதன், 10ஆம் இடத்துல சூரியன், 11ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல வந்து சந்திரன். இதுதான் வந்து பெண்ணுடைய ஜாதகம். சித்திரை 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. 36 வயசு ஆகுது. இப்போ இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா லக்னம் செவ்வாயோட தொடர்பில் இருக்குது. வேற எந்த பாதிப்பு அடையல. லக்னாதிபதி போய் 8ல் மறைஞ்சா கூட வந்து ஆட்சியாக தான் இருக்கார். லக்னாதிபதி வலுத்திருக்கா. அதனால வந்து ஜாதகி வந்து ஏதோ தொழில் பண்ணி வந்து வாழ்க்கையில் அடுத்தவங்களை கையேந்தாமல் பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து குடும்ப வாழ்க்கை, அதாவது திருமண வாழ்க்கையா நல்லா இல்லை. குடும்பஸ்தானத்தை ரெண்டு சுபர்கள் பார்க்கறதுனால 2 தடவை வந்து குடும்ப வாழ்க்கை வந்து அமைஞ்சிருக்குது. தசா புத்திகள் வந்து எப்படி வாழ்க்கையை வந்து பிளே பண்ணுது அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஜாதகங்க. இப்போ லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா ராகு அமர்ந்து சனியோட பார்வையில் வேற எந்த சுபர்களோட தொடர்பு இல்லாமல் இருக்குது. புத்திர காரகனான குரு அவர் பார்த்தீங்கன்னா 8ஆம் வீட்டில் பார்த்தீங்கன்னா மறைஞ்சிருக்காரு. குரு 6 டிகிரி, சுக்கிரன் 24 டிகிரி. சுக்கிரனால வந்து அவர் நெருங்கலை. குரு வந்து 6 டிகிரியில் தான் இருக்கார். 8ஆம் இடத்துல பகை பெற்று தான் இருக்காரு. அதனால குழந்தை இல்லை. ஃபர்ஸ்ட் மேரேஜ்லையும் குழந்தை இல்லை, செகண்ட் மேரேஜ்லையும் குழந்தை இல்லை. தசாபுத்தி பார்த்தீங்கன்னா 22 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 38 வயசு வரைக்கும் குரு தசை தாங்க நடக்குது. இந்த குரு வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. நல்ல பலன்களெல்லாம் அவர் செய்ய மாட்டாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து 3ஆம் வீட்டோட தான் வந்து 3ஆம் வீட்டுக்கு வந்து அவர் மறைஞ்சு 6ல் மறைஞ்சிருக்காரு. 3ஆம் வீட்டுக்கு 6ல் மறைஞ்சு 6ஆம் வீட்டுக்கு 3ஆம் இடத்துல உட்காந்துருக்காரு. அப்போ 6ஆம் இடத்து பலன்களை தான் அவர் அதிகமாக அவரோட திசையில் செய்யணும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் உட்காந்தா பெருசாக நல்ல பலன்கள், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி நல்ல பலன்கள் செய்ய மாட்டார். பொதுவாகவே வந்து துலாம் லக்னக்காரங்களுக்கு வந்து குரு நல்லது செய்ய கடமைப்பட்டவர் கிடையாது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவு வந்து தனவரவு தொழில் இதெல்லாம் கொடுத்துருப்பார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வீடு கொடுத்த சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு இயற்கை சுபருங்கிறதுனால ஓரளவு வந்து அந்த இதெல்லாம் கொடுத்தா கூட 6ஆம் இடத்து கோர்ட்டு கேஸு, ஃபஸ்ட்டு மேரேஜ், அது டைவர்ஸு, அந்த வாழ்க்கை நிலைக்கல, ஒரு மன உளைச்சலை கொடுக்குறது. ஆனால் அதே நேரத்தில் அவங்க வேலை விஷயமா பண விஷயமா அவங்களுக்கு வந்து நல்லது நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கும். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா அடுத்த மேரேஜ் வந்து நிலைக்கல. என்னன்னு கேட்டிங்கன்னா இன்னும் 2 வருஷம் குரு திசை வந்து இருக்குது. குரு திசை முடியலை. இந்த மாதிரி நம்ம நல்லா வாழக்கூடிய வயசில் வந்து நம்மளுக்கு நெகட்டிவ் பிளானட் வந்து, அதாவது ஆதிபத்திய விசேஷம் இல்லாத கிரகங்கள் வந்து நம்மளுக்கு இப்படி தசாபுத்தி நடக்கும்போது இந்த மாதிரி தாங்க லைஃப் வந்து நல்லா இருக்க முடியும். 5ஆம் இடம் பாதிப்புங்கிறதுனாலையும் குருவோட பாதிப்பு வந்து குழந்தையும் உங்களுக்கு கிடையாது. இதுதான் இவங்களுடைய ஜாதகம். இவங்களோட ஜாதகத்தில் குரு தசை முடிஞ்சதுக்கப்புறம் சனி திசை நடக்கும் இன்னும் 2 வருஷத்தில். அந்த சனி திசையை பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல குருவோட வீட்டில் உபஜயஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல இயற்கை சுபரோட வீட்டில் தனிப்புதனோட பார்வையில் தான் இருக்காரு. அதனால சனி திசை வந்து இந்த லக்னத்துக்கு ராஜ யோகாதிபதிங்கிற முறையில் நல்ல திசை ஆரம்பிக்க போது இவங்க லைஃப் நல்லா இருக்கும். இப்போ அப்படியே அவங்களோட கணவரோட ஜாதகத்தை போட சொல்கிறேன். 2ஆம் கணவரோட ஜாதகத்தை போட சொல்கிறேன். லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்திலேயே வந்து சந்திரன் சூரியன் புதன் அமாவாசை அன்னைக்கு பிறந்திருக்காரு. அமாவாசை சந்திரன் தான் லக்னத்தில் உட்காந்துருக்காரு. 2ஆம் இடத்துல சனி குரு சுக்கிரன், 6ஆம் இடத்துல கேது, 12ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு. இதுதான் ஜாதகம். செவ்வாய் 3 டிகிரி, ராகு 6 டிகிரி. செவ்வாய் ராகு கடுமையாக இணைஞ்சு பாவத்துவமாக உட்காந்துருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு தான் பிறந்திருக்காரு. லக்னாதிபதி லக்னத்திலேயே வந்து ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தா கூட அமாவாசை சந்திரனோட தான் அவர் இணைஞ்சு உட்காந்துருக்காரு. அதனால லக்னமோ லக்னாதிபதி வந்து பெரிய நல்ல நிலைமையிலலாம் இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாதுங்க. அமாவாசை சந்திரன் வந்து சனிக்கு நிகரானவர் தான். சனி அந்த இடத்துல இருந்தால் என்ன பலன்களை கொடுப்பாரோ அப்படி தான் இருக்கும். லக்னம் பெருசாக நல்லா, லக்னாதிபதி நல்லா இல்லை. அதனால தான் முதல் மேரேஜும் தோத்து, 2வது மேரேஜும் அந்த அளவுக்கு விசேஷமா இல்லாத ஜாதகம். இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு 2ஆம் இடத்துல வந்து குரு சுக்கிரன் வந்து நீச்சமாகி ஒரே நேரத்தில் சனியோடைய நெருக்கமான டிகிரியில் இணைஞ்சிருக்காரு, குருவோடைய நெருக்கமான டிகிரியில் இணைஞ்சிருக்காரு. அதனால குடும்ப வாழ்க்கை வந்து அமையாமையே போகலை. குடும்ப வாழ்க்கை இருக்குது, அதே நேரத்தில் அது திருப்திகரமாக இல்லை. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து இந்த மனைவியை ஏமாத்திட்டு வந்து ஏற்கனவே ஒரு மனைவி, இப்போ வந்து இவங்களை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட வந்து தப்பான ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு. இவர் வந்து அப்படிதாங்க இருப்பார். ஏன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் நீச்சமாகி பாவத்துவம் அடைஞ்சு சுபத்துவம் அடைகிறதுனால பல பெண்கள் தொடர்பை வந்து இவருக்கு வந்து ஏற்படுத்தி தான் கொடுக்கும். 2ஆம் இடம் பாருங்க, 2 சுப கிரகங்கள் இருக்கா, இனிக்க பேசுற நபரா இருப்பாரு. அதே நேரத்தில் சனியோட இது வந்து பாத்தீங்கன்னா நயவஞ்சகத்தை வந்து மறைச்சு வச்சிருக்கோம் 2ஆம் இடத்துல. அதே மாதிரி ஆபாசமா பேசி பெண்களை கவரக்கூடிய வகையில பேசி இனிக்க பேசி கவர் பண்ணக்கூடிய ஒரு நபரா தான் இவர் இருந்திருப்பாரு. லக்னத்திலேயே வந்து அமாவாசை சந்திரனா இருக்கிறதுனால புதன் லக்னத்துல இருக்க புத்திசாலித்தனத்தை நயவஞ்சகத்தனமா கொடுக்கும். புத்திசாலித்தனம் இருக்கும், அவங்களோட சுயநலத்துக்காண்டி என்ன மாதிரினாலும் பிளே பண்ணக்கூடிய ஒரு ஜாதகராக தான் இருப்பார். இவருக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்குது. செவ்வாய்
12ஆம் வீட்டோட தொடர்பில் 6ஆம் இடத்துல தான் உட்காந்து பாவத்துவமாக நடத்திட்டு இருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கெல்லாம் இவர் சந்திக்கக்கூடிய பீரியடில் தான் இருக்காரு. அந்த அம்மா என்ன கேட்டாங்கன்னா, நான் கேஸு டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு தான் பண்ண, இப்போ எப்படிங்க சாதகமாக பலன் வருமா அப்படின்னு கேட்டு தான் அவங்களும் வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கும் கோர்ட்டு கேஸு சிவப்பு நிற கட்டிடத்தில் ஏறக்கூடிய நேரங்கள் தான் செவ்வாயோட இதில் பாவத்துவமாக தசை நடத்துறதுனால நடந்துக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா மகம் 2ஆம் பாதம் அஷ்டம சனி வரை நடந்துகிட்டு இருக்குது கோச்சார ரீதியா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து வர்ற ராகு திசையும் பார்த்தீங்கன்னா செவ்வாயோட க்ளோஸ்ல நீச்ச செவ்வாயோட இணைஞ்ச இந்த ராகும் வந்து நல்ல பலன்களை வந்து இவருக்கு வந்து வழங்கவே மாட்டாங்க. 2 பேத்துக்குமே வீடு கொடுத்தவன் வந்து அமாவாசை சந்திரன், இப்படி எந்த விதத்திலையுமே சுபத்துவம் இல்லாத இந்த ஜாதகம் வந்து நல்லா இருக்காது. ஆனால் அவங்களுக்கு 2 வருஷத்துல நல்ல தசாபுத்தி வருது, இவருக்கு நல்ல தசையே இல்லை. அப்போ 2 பேர் வந்து சேர்ந்து வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க அப்படின்னா, இல்லைங்க யாருக்குனே 2வது திருமணம் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நாங்கள் வேணால் பேசி விட்றோம் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் ஜோதிடத்தில் வந்து அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஜோதிட ரீதியாக சேர்றதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன், நீங்கள் வந்து இந்த மாதிரி கோவப்பட்டு அந்த ரிலேஷன்ஷிப்பை தெரிஞ்சு கோவப்படும் போது அவர் வந்து உங்களை வந்து தாங்கினாரா, சமாதானம் செய்ய முயற்சி பண்ணாரா, தப்பு பண்ணிட்டேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா? இவர் கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டாருங்க. நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களை வந்து ரிஜெக்ட் பண்ண தான் பார்ப்பாரு. அதாவது என்னன்னா, இனிமேல் வந்து நீங்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் அவர் நடந்துகிட்டு இருப்பாரு. அதே மாதிரி தான் நடந்துகிட்டாரு அப்படின்னு கேட்கும்போது ஆமாங்க அப்படின்னாங்க. அப்போ எந்த இதுலங்க நீங்க வந்து மறுபடியும் உங்க கூட போய் வாழலாமான்னு கேட்குறீங்க? இவர் வந்து கண்டிப்பா வந்து அதெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட போய் இருக்காருல, அவங்க கூட உண்மையா இருக்க மாட்டாருங்க. இவர் அவங்கள்ட்டையும் உண்மையா இருக்க மாட்டாரு. அடுத்தடுத்து மோசமான தசாபுத்திகள் நடக்குது. கோச்சார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா மகம் நடக்கிறதுனால அங்கேயும் அசிங்க அவமானம் இந்த மாதிரி பெண்களால் வந்து அனுபவிச்சுட்டே தான் இருப்பாருங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட சுய லாபத்துக்காண்டி என்னன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நபராக தான் இவர் இருப்பார். இப்போ கோர்ட்டு கேஸ் அலையக்கூடிய சூழ்நிலைலாம் எல்லாம் இருக்குது அப்படின்னு தான் சொன்னேன். எப்படி வந்து ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட வாழ்க்கை எப்படி இந்த கிரகங்கள்லாம் ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதுக்கு வந்து இதுவும் ஒரு நல்ல உதாரண ஜாதகம். முடிஞ்ச வரைக்கும் வந்து 10 பொருத்தம் பார்க்காம கட்ட பொருத்தம் பார்த்து உங்களுக்கு சாதகமான தசாபுத்திகள் நல்லா இருக்கிற ஒரு நபரை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க. இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல வீடியோவோட வந்து நான் மீட் பண்ணுறேங்க. ஓம் நமச்சிவாயா.